எதிர்க்கட்சிகள் பேசும்பொழுது இங்க சட்டமன்றத்துல கேமராக்களை வந்து இவர்கள் அணைத்து விடுவார்கள். எதிர்க்கட்சி என்ன பேசுறாங்க அப்படின்றது வெளியில வராது. இதுல நீங்க ஒரு விஷயத்த வந்து நம்ம டிஸ்க்ளைமர் மாரி போடணும். இதே வந்து ஏன் நம்ம வந்து இவர்களுடைய முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு பாசிச பாஜகவ சொல்றோம்னா, அங்க நாடாளுமன்றத்துல எதிர்க்கட்சிகள் பேசும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, மைக் அணைச்சிருவாங்க. இங்க தமிழ்நாடு சட்டப்பேரவையில எதிர்க்கட்சிகள் பேசும்போது கேமராவ அணைச்சிருவாங்க. சோ எப்படி முதலாளியோ, அது போலவே அவர்களோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டாளிகளும் இங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அதற்கு இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். அதே போல சட்டப்பேரவை வந்து 100 நாட்கள் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதுவும் 100 நாட்கள் நடைபெறுவது கிடையாது. மிகவும் சொற்ப எண்ணிக்கையிலான நாட்கள் தான் நடக்குது. இப்படி இவர்கள் குடுத்த எந்த திட்டங்களையுமே இவர்கள் முழுமையாக நிறைவேற்றவில்லை. ஆனா பெயர் அளவுக்கு பட்ஜெட்ல என்ன பண்றாங்கன்னா, நிதிய மட்டும் ஒதுக்கிடுறாங்க. அதே போல விமான போக்குவரத்தை எடுத்துக்கும்போது புதிய விமான நிலையங்கள். இந்த வேலூர், கரூர், ஒசூர், ராமநாதபுரம் ஆகிய நகர்களை மையமாக கொண்டு பெருகி வரும் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இங்கெல்லாம் புதிய விமான நிலையங்கள் அமைப்பதற்கு வலியுறுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவர்கள் கடைசியில இவர்களுடைய சுய ஆதாயத்திற்காக நம்ம தலைவர் சொன்னது போல இவர்களுடைய சுய லாபத்திற்காக பரந்தூரை தேர்வு செய்து அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை அழித்து, நீர்நிலைகளை அழித்து, நீர் ஆதாரங்களை அழித்து, அங்குதான் புதிய விமான நிலையம் அமைய வேண்டும் என்று ஒற்றை காலில் அவர்களுடைய முதலாளிகளுக்காகவும், இவர்களுடைய சுயநலத்திற்காகவும் தவமாய் தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா, ஏன் அப்படி சொல்றோம்னு நீங்க ஒரு தடவை யோசிச்சு பார்க்கணும். இவர்கள் வந்து முதல்ல இந்த பரந்தூரை பற்றி நம்மலாம் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்ச உடனே, இவர்கள் சொன்னது என்னன்னா, அது வந்து ஒன்றிய அரசோட திட்டம். அத போய் நீங்க மாநில அரச குற்றம் சொல்லி உங்க தலைவர் அறிக்கை குடுக்குறாரு. உங்க தலைவர் எதிர்த்து பேசுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்றைக்கு அதே ஒன்றிய அரசு சொல்லுது, எங்களுக்கு இடத்தேர்வை வந்து செய்து கொடுத்ததே வந்து இந்த மாநில அரசு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்கி இவர்கள் மறைமுக கூட்டணியில் இருந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஒரு வஞ்சனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த போராடக்கூடிய விவசாயிகளை அவர்கள் கண்டுகொள்ளாமல் இன்றைக்கும் எப்படி வந்து அந்த பரந்தூர் விமான நிலையத்தை துரிதமாக அமைப்பது அப்படின்றதுக்கான அறிவிப்பெல்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னு நீங்க எல்லாருமே கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். இதே பரந்தூர் விஷயத்துல நம்முடைய தலைவர் அவர்கள் பரந்தூருக்கு சென்று வந்த அடுத்த நாளே எந்த விதமான யார் அனுப்புனர், பெறுநர் எதுவுமே இல்லாம ஒரு மொட்டை கடுதாசியாக இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு அறிவிக்கைய வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்றாங்க. எல்லா மீடியாக்கள்லயும் அது வருது. என்ன சொல்றாங்க? நீர்நிலைகளை அழிக்காமல், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாமல், அங்க இருக்கக்கூடிய நீர் வளங்கள் பாதிக்கப்படாமல், எப்படி விமான நிலையம் அமைப்பது அப்படின்னு ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு குழுவை நாங்கள் அமைப்போம். திராவிட மாடல் என்றைக்கும் மக்களுக்காக துணை நிற்கும் அப்படின்னு வந்து எப்பவும் போல திரைப்பட வசனம் போல இவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு மறைமுக மொட்டை கடுதாசிய வந்து எல்லா இடத்துலயும் பரப்பி விட்டிருந்தாங்க. ஆனா, அதற்கு பிறகு நடைபெற்ற ஒரு விழாவுல முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்ட அந்த விழாவுல சொல்றாங்க, அந்த இடத்துல ஒரு மேம்படுத்தப்பட்ட நகரத்தை எப்படி உருவாக்குவது என்பது குறித்து நம்முடைய ஆட்சி சிந்தித்து வருகிறது. அதற்காக ஒரு கன்சல்டன்ட்டையும் நியமித்திருப்பதற்காக ஆங்கில நாளேடு ஒன்று செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியுமே என்னோட ட்விட்டர் பக்கத்துல வந்து நான் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தேன். சோ மக்கள் கிட்ட எப்படி வந்து அந்த வளங்கள்லாம் பாதிக்கப்படாம ஏர்போர்ட் கொண்டு வரோம் அப்படின்னு வந்து குழு அமைப்பதாக ப்ராமிஸ் பண்ணிட்டு மக்களை வழக்கம் போல இவர்களுடைய பாணியில ஏமாற்றி விட்டு அந்த இடத்துல எப்படி வந்து ஒரு மேம்படுத்தப்பட்ட சிட்டியை உருவாக்கலாம் அப்படின்றதுக்கு இவங்க கன்சல்டன்ட் நியமிக்கிறாங்கன்னா, அப்ப இது எந்த அளவுக்கு ஒரு சுய லாபத்திற்காக அந்த மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பிழைப்பாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே நம்ம இத புரிஞ்சுக்கணும். இவர்களுக்கு விவசாயிகள் மீதோ, நீர் வளங்கள் மீதோ, நில வளங்கள் மீதோ எந்த விதமான அக்கறையும் கிடையாது. கனிம வளங்கள் கொள்ளை போகும்போது கூட இவர்கள் அங்கு சென்று அதை தடுக்க மாட்டார்கள். திருநெல்வேலியில் அல்வா சாப்பிடுவதற்கு மட்டுமே இவர்கள் செல்வார்கள். இவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுடைய குடும்ப நலன் தான் முக்கியமே தவிர்த்து மக்கள் நலன் முக்கியம் கிடையாது. அப்படின்றத நம்ம வந்து பல்வேறு இடங்கள்ல பேசிக்கிட்டு வரோம். இதெல்லாம் நீங்க வந்து கூர்ந்து கவனிச்சீங்க அப்படின்னா, இவர்கள் எந்த அளவுக்கு விளம்பரத்திற்காக இவ்வளவு விஷயங்கள செய்யறாங்க அப்படின்றத நம்ம மிக தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதே போல பெட்ரோல், டீசல் விலையை எடுத்துக்கங்க இவருடைய தேர்தல் அறிக்கையில. 504 எண் தேர்தல் அறிக்கையில இவர்களுடைய தேர்தல் அறிவிப்புல வந்து சொல்லியிருக்கிறாங்க. பெட்ரோல் விலையை வந்து லிட்டருக்கு ₹5 டீசல் விலை லிட்டருக்கு ₹4 குறைக்கப்படும்னு சொன்னாங்க. முழுமையாக ₹5 குறைக்கப்பட்டு விட்டதா? அப்படி இல்லை என்றால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஏன் இத்தனை பட்ஜெட்ல நீங்க பேசல? அந்த அறிவிப்புகள் ஏன் வெளியாகல? அப்படின்னு கேட்டா அதற்கும் பதில் இருக்காது. சரி, இத்தனை தேர்தல் அறிக்கையில இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள நம்ம பார்த்தோம். இதையே இவர்கள் ஒழுங்கா செய்யலனா, மற்ற விஷயங்களை எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்றத நான் உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டுடுறேன். நீங்க சிந்திச்சு பாருங்க. பட்ஜெட்டை எடுத்துக்கொண்டால், நீங்க கடந்த 4 ஆண்டு கால பட்ஜெட்டையும் எடுத்து பாருங்க. 4 ஆண்டு கால பட்ஜெட்லயும் ஒரே மாதிரியான திட்டங்கள் இருக்கும். அதற்கு வந்து இவர்கள் பட்ஜெட் ஒதுக்கீடு செய்திருப்பார்கள். ஆனா பேர் மட்டும் கொஞ்சம் வேற வேறையா இருக்கும். நீங்க 4 ஆண்டு கால பட்ஜெட் எடுத்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான பட்ஜெட்டுகள்ல சிங்கார சென்னை திட்டங்கள வந்து இவர்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதற்கு பட்ஜெட்
ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. ஆனா சென்னையில இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த சென்னை வந்து சிங்கார சென்னையாக இருக்கிறதா, இல்ல சீரழிந்த சென்னையாக இருக்கிறதா என்பது சென்னை வாசிகளுக்கு மிக நன்றாக தெரியும். அதே போல மாணவர்களுக்கு மட்டும் இல்லங்க. நம்ம தேர்தல் அறிக்கையில வந்து இவங்களுக்கு மாணவர்களுக்கு டேப் தரேன்னு சொல்லி ஏமாத்துனாங்கல்ல. அடுத்தது இங்க பட்ஜெட்ல 2021 பட்ஜெட்ட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அனைத்து ஆசிரியர்களுக்கும் தொழில்நுட்ப வசதியுடன் கண்காணிக்கக்கூடிய மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்க ஏதுவாக 413 கல்வி ஒன்றியங்களுக்கும் தலா 40 தொடுதிரை கையடக்க கணினிகள், டேப்லெட் வந்து 13.22 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. படிக்கும் போதே நமக்கு எல்லாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அப்பா இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆசிரியர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் இது நடந்துதான்னு கேட்டீங்கன்னா, இது உண்மையிலேயே நடக்கவில்லை. எந்த பள்ளியில அரசு பள்ளிகள்ல இது போன்ற டேப் இருக்குது, எத்தனை இடங்கள்ல உபயோகிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எந்த விதமான ஆதாரமும் இல்லாம ஒரு திட்டம் இது வந்து வெறும் காகிதத்தில் தான் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே போல பள்ளியிலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ டெவலப் பண்றது, கல்லூரிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ டெவலப் பண்றது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் த சென்ஸ் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, வகுப்பறைகள், அதற்கு பிறகு லேபு, மைதானங்கள், அதற்கான எக்யூப்மென்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், அதே போல ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாடல் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரியான பெயர்கள்ல வந்து ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட்லயுமே இவர்கள் வந்து பணத்தை ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்குதா? நீங்க சொல்வது போல அங்க வகுப்பறைகள் சரியாக இருக்குதா? டேபிள் சேர்ஸ் இருக்குதா? அப்படின்னு நீங்க போயிட்டு ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இருக்காது. சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சில பள்ளிகள்ல வேணா, நீங்க இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு போட்டோ ஷூட் நடத்தி, ஒரு வீடியோ ஷூட் நடத்தி நாங்க செஞ்சுட்டோம்னு காமிச்சுக்கலாம். ஆனா, ஒரு கிராமங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல, இந்த பள்ளிகள்ல அதே அளவு மிக திறமையான தொழில்நுட்பத்தோடும் கூடிய ஒரு வகுப்பறைகள் இருக்கா? லேப் இருக்கா? அதற்கான எக்யூப்மென்ட்ஸ் இருக்கா? டிவைசஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே இருக்காது. ஆனா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பேர்ல அதற்காக இவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்வாங்க. அப்படி செஞ்சுட்டு 4 ஆண்டு காலமாக இதையெல்லாம் டெவலப் பண்ணாம, திரும்பவும் இந்த ஆண்டு என்ன பண்ணுவாங்க? அந்த பட்ஜெட்லயுமே நாங்க பள்ளி கல்வித்துறைக்கு இவ்வளவு 1000 கோடிகள் வந்து நாங்க பட்ஜெட்ட வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்திற்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக ஏதோ இவர்கள் வந்து பள்ளி கல்விக்காக மிகப்பெரிய அளவுல பணத்தை வந்து செலவு செய்ததாக கணக்கில் காமித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர்த்து 100% இவர்கள் சொன்னதை எல்லாம் இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 100% பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செய்து விட்டார்களா அப்படின்னு கேட்டா அது நிச்சயமாக இல்லை. உடனே அவங்க ஒரு 4, 5 பள்ளிக்கூடத்தோட போட்டோவை எடுத்துட்டு வந்து எல்லாரும் நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா போஸ்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. நாங்க செஞ்சிருக்கோம்னு. அந்த 4, 5 பள்ளிக்கூடத்துக்கு விளம்பரத்துக்கு மட்டும் செய்யறதுக்கு பேரு ஆட்சி கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனுக்கும் தகுதியான, நீங்கள் சொல்வது போல அதிசிறந்த தொழில்நுட்பத்துடனான பள்ளி கட்டிடங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் குடுக்கறது தான் ஒரு ஆட்சியாளர்களோட வேலை. அதை 4 ஆண்டு காலமாக செய்யாம, இன்றைக்கு வீடியோ போட்டுக்கொண்டு, எனக்கு இன்னும் கல்விக்கு அதிகமா செய்யணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இதையெல்லாம் நம்பி மக்கள் உங்களுக்கு திரும்ப 2026ல வாக்களிக்க போவது கிடையாது. நீங்க வேணா வீடியோ போட்டு, எங்கள் தலைவர் சினிமாவில் விட்டு வந்த இடத்தை வேணா புடிக்க நீங்க முயற்சி செய்யலாம். திரும்ப முதல்வர் நாற்காலியை உங்களால புடிக்க முடியாது. அதற்கு எங்கள் தலைவர் இருக்கிறார். மக்கள் எங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். இப்படி நீங்க அதுபோல எல்லா இடங்கள்லயுமே நீங்க பட்ஜெட்ல எடுத்து பாத்தீங்கன்னா, இது திரும்ப ஒரு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு, அந்த பட்ஜெட் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். நீங்க அடையாறு ஆற எடுத்துக்கோங்க. 3 ஆண்டு கால கடந்த பட்ஜெட்ட எடுத்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் அடையாறு ஆற்றை நாங்கள் புதுப்பிக்கிறோம். இன்னொரு ஆண்டுல பாத்தீங்கன்னா, அடையாறு ஆற்றை நாங்கள் அழகுபடுத்துறோம். இன்னொரு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா, அடையாறு ஆற்றை நாங்கள் சீரமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி 1500 கோடி, 1500 கோடியா இவங்க பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இவர்கள் இவ்வளவு பணத்தை வைத்து அடையாறு ஆற்றை சீரமைத்தார்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்படி இன்றைக்கும் அந்த அடையாறு ஆறு நாறிக்கொண்டிருக்கிறதோ, அதே போல இவர்கள் எதுவுமே செய்யவில்லை அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில நாறிக்கிட்டு இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இத மக்களே சொல்லுவாங்க. வெறும் பெயர் அளவுல பட்ஜெட்டை தாக்கல் செய்துவிட்டு, முழுமையாக அந்த பட்ஜெட்டின் பலன்கள் எதுவுமே மக்களுக்கு சென்று சேராத ஒரு நிலைதான் இங்க இருக்கு. இதுல இன்னொரு நான் பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணா பல்கலைக்கழக மேம்பாட்டிற்கு இந்த ஆண்டு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா, அவர்கள் ஒரு தொகையை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சில மாதங்கள் முன்புதான் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பாலியல் குற்றத்துல வந்து பாத்தீங்கன்னா, சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணும்போது பெரும்பாலான சிசிடிவி கேமராக்களே இல்ல. அப்படியே இருந்தாலும் அது சரியாக இயங்கவில்லை அப்படின்ற செய்திகள்லாம் வெளியில வரும்போது, உங்களால அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய அந்த மாணவர்களின் பாதுகாப்பிற்காக இத்தனை 4 ஆண்டு காலத்துல சிசிடிவியை கூட ஒழுங்காக பராமரிக்க முடியல. ஒழுங்காக சிசிடிவி போட முடியல. அந்த மாணவர்களுக்கு தேவையானதை செய்ய முடியல அப்படின்னா, கடைசியில இப்ப வந்து அண்ணா யூனிவர்சிட்டிய மேம்பாட்டுக்கு நாங்க நிதி ஒதுக்குறோம் அப்படின்னா, இது உண்மையிலேயே வந்து அதிர்ச்சியாகவும்,
பார்க்கும்போது எந்த அளவுக்கு இவர்கள் மக்களை முட்டாளாக நினைத்துக் கொண்டு இது போன்ற பட்ஜெட்கள் எல்லாம் தாக்கல் செய்யறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது கோபமாக நமக்கு வருது. ஏன்னா இதெல்லாமே மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. மக்கள் இதெல்லாம் பேச தொடங்கிட்டாங்க. இதை நம்ம சொல்லிதான் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில நிகழ்ந்த அந்த ஒரு பிரச்சனையை எவ்வளவு பெரிய விஷயமாக மக்கள் பார்த்திருக்கிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழலாக மக்கள் அதை பார்த்திருக்கிறாங்கன்னா, அதை ஈஸியாக மறைமாற்றம் செய்யலாம். மக்களை ஏமாற்றி விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இப்படி ஒரு திட்டத்தை நீங்க அறிவிச்சீங்கன்னா, அதுல எந்த விதமான பலனும் கிடையாது. சோ இப்படி எந்த வகையிலுமே 100% மக்களை சென்றடையாத திட்டங்களுக்காக 100% மக்களுக்கு நீங்கள் பயனளிக்காமல் மக்களை வந்து ஏமாற்றி இப்படி ஒரு திட்டங்களை பெயர் அளவுக்கு அறிவித்துவிட்டு அதற்கான பட்ஜெட் நிதியை ஒதுக்கிவிட்டு அந்த நிதியை எல்லாம் நீங்கள் வந்து ஊழல் செய்து சூறையாடுவதற்காக ஒரு விளம்பர பட்ஜெட்டை தாக்கல் செய்து கொண்டிருப்பதனாலதான் எங்கள் தலைவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, நீங்க விளம்பர மாடல் தான், விளம்பர மாடல் தான், விளம்பர மாடல் தான். அதை நாங்கள் நிச்சயமாக இந்த 2026 தேர்தல்ல நிரூபிப்போம். நன்றி ரமேஷ் ப்ரோ. ஃபுல்லா இந்த விளம்பர பட்ஜெட்டை வந்து தோலுரிச்சு காமிச்சிட்டீங்க. எல்லா ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸும் கவர் பண்ணிட்டீங்க. ஸோ எல்லாரும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்துல இருந்திருப்பாங்க. என்ன இவ்வளோ ப்ராமிசஸ், இதுல எவ்வளவு நடந்தது, போன போன நிதியாண்டுல என்ன சொல்லப்பட்டது, அதுல எவ்வளவு நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம இன்னும் உள்ள பாக்குற போது ரொம்ப அதிர்ச்சியாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. ஏன்னா மக்கள் அரசு அப்படின்னு சொல்லி மாறுதட்டி கொள்ள போறிய அவர்கள் வந்து இப்படி ஒரு பண்ணது வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில இருக்கு. ஸோ அடுத்து ராஜ்மோகன் அண்ணா கிட்ட போயிருவோம். ஆனா இது நீங்க ஏற்கனவே ஒரு ஸ்டார்டிங்ல பேசுற போதே நீங்க டச் பண்ண டாபிக் தான். அதனால அதுல சுருக்கமா நான் கேட்டுக்கிறேன். இப்போ சிறுபான்மை காவலர்கள் நாங்கள் தான் மேடை மேடையா கூச்சலிட்டு அவ்வளவு பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் இல்லையா? இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம இஸ்லாமிய தோழர்கள் இஃப்தார் விருந்துல கலந்துக்கிற போதும் அன்னைக்கும் சரி, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாவும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா இணையதளங்கள்லயும் மத்த இடங்கள்லயும் டிவி விஷயங்கள்ல வந்து இந்த இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் பாக்குற போது நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் அவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமா அவங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டதை பார்க்க முடியுது. ஏன்னா அது அவங்களுக்கு அவ்வளவு அப்பீல் ஆயிருக்குது, அவ்வளவு ஆத்மார்த்தமா அத ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த உணர்ச்சிகளை அவங்க வெளிப்படுத்துறாங்க. தலைவரும் இத வந்து ஒரு மேடை நாடகமாகவோ இல்ல ஒரு மேம்போக்கான ஒரு இதுவாகவும் இல்லாம அவரும் அன்னைக்கு நோன்பு இருந்து அன்னைக்கு வந்து குரானை வந்து படிச்சு அதுக்கப்புறம் நம்ம இஸ்லாமிய தோழர்களோட யூடியூப் பதிவுகள் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உட்கார்ந்து அந்த குரானை வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஓதிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லா ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ வந்து மன ரீதியா அவர் அவ்வளவு ஃபாலோ பண்ணியிருக்காரு. சோ இப்படி இருக்கிற போது இது எல்லாமே இவ்வளவு நாள் உங்களோட பாதுகாவலர்கள் அப்படிங்கிற போது இத வந்து நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி சில கருத்துக்களை வந்து வேற யாராவது சொல்லியிருந்தாலோ இல்ல இது ஒரு ஒரு மதவாத கட்சியான பாஜக சொல்லியிருந்தா இதுல எனக்கு ஆச்சரியமே இருந்திருக்காது. இது அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்படிதான் அவங்க நிலைப்பாடு. அது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்திருக்காது. பட் இது எல்லாத்தையுமே அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லிக்கிறவங்க இதை பண்ற போது ரொம்ப வருத்தமா இருக்கு ஆக்சுவலா. ஒரு என்ன இவ்வளவு ஃபேக்கா இருக்கிறாங்களே அப்படின்னு. இத பத்தின உங்களோட பார்வையை சொல்லிருங்கண்ணா. ஒரே ஒரு சின்ன திருத்தம் தம்பி. தயவு செய்து இன்னும் அவர்கள வந்து சிறுபான்மை காவலர்கள், சிறுபான்மை காவலர்கள்னு சொல்ல வேண்டாம். யாரு சிறுபான்மை காவலர்கள்? இவங்களா சிறுபான்மை காவலர்கள்? இவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் காவலர்கள். இவங்கலாம் சிறுபான்மை மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வராங்க. இவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை காப்பாத்துறதுக்கு தான் திட்டத்துக்கு மேல திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை விட கேவலமாக யாரும் இஸ்லாமியர்களை பேச முடியுமா? கண்ணிய தலைவர் காயிதே மில்லத்தை கொடுத்த சமூகம் இல்லையா அது? அறிவியல் தமிழர் அப்துல் கலாமை தந்த சமூகம் இல்லையா அது? ஒவ்வொரு தேசிய பேரிடரின் போதும் மாநில பேரிடரின் போதும் மசூதிகளை திறந்து வைத்து களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் இல்லையா அவங்க? அவங்கள பத்தி தொடர்ச்சியாக நேற்றைய மேடையிலும் இன்றைக்கு அந்த காணொலியிலும் இவ்வளவு மோசமா ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அடிப்படை ஆதாரம் இல்லாம அவங்க சொல்றாங்க இது மாதிரி இஸ்லாமியர்களால ஆபத்துன்னு சொன்னதாக. இவங்க எவ்வளவு ஒரு மூளைக்குள் விலங்கிடப்பட்ட மண்டை நிறைய மலம் இருக்கக்கூடிய ஒரு மனித இடிப்பிரிவுகளால தான் இப்பெல்லாம் சிந்திக்க முடியும். எப்படி இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வெறும் தாவேக்கா மீது மட்டும் கிடையாது, இஸ்லாமிய சமூகத்தின் மீது சேர்த்து இப்படி வைப்பதற்கு உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? மனிதர்கள் தானே நீங்களும். நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்லாமியர்கள் இருக்காங்களே, இஸ்லாமியர்கள் பகுதிக்கு போய் நீங்க எப்படி ஓட்டு கேட்பீங்க? விழுப்புரத்துல சேத்தல் அடி வாங்கின மாதிரி இஸ்லாமியர்கள் வீட்டுக்கிட்ட போனீங்கன்னா சோத்தல் அடி வாங்குவீங்க. தங்கள் உடலை வருத்தி நோம்பு இருந்த பெருமக்கள்
அவங்களுக்கு என்னென்ன வார்த்தை சொல்லி இழிவுபடுத்துறீங்க? நம்முடைய இஃப்தார் நோன்புல தமிழ்நாடு அரசினுடைய தலைமை காஜி இருந்தாரு. ரமேஷ் நானும் அங்க நின்னுட்டு இருந்தோம். அத்தனை பெரிய கூட்டம். அவ்வளோ இஸ்லாமிய சகோதரர்கள். தலைவர பார்க்கணும் வந்து நிக்கிறாங்க. நோம்போட வந்து நிக்கிறாங்க. அவர்களை எல்லாம் சாப்பாட்டுக்கு வந்தவங்க அந்த சோத்த சொல்லி, மதத்த சொல்லி இழிவுபடுத்திட்டு, பூசுனா மாரி இருக்கணும், பூசாத மாரி இருக்கணும். ஒரு போலித்தனமான மன்னிப்பை கேட்டு தப்பித்து விடலாம்னா என்னங்க நடக்குது? அப்ப கட்சியை விட்டு நிக்க மாட்டீங்க. கைது நடவடிக்கை கிடையாது. இன்னொரு வீடியோல அவரு ராவுத்தர் போட்டிருக்கிறாரு. அந்த குற்றவாளி, அதாவது மதிப்பிற்குரிய திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்ல நான் கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறேன். எனது வாய் மறுக்கிறது. மதிப்புன்ற வார்த்தைக்கு மதிப்பில்லாம போயிடும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மேடையில இன்னொரு மேடையில சொல்றாரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சின்னவர் சொல்றாராம், நான் பாத்துக்கிறேன். பெரியவர் முறைக்கிறாராம். சின்னவர் பாத்துக்கிறேன்றாராம், பெரியவர் முறைக்கிறாராம், நான் என்ன பண்ணட்டும்ன்றார். அப்ப இதையெல்லாம் தூண்டி விடுறது யாரு? பட்டத்து இளவரசருக்கு அவருக்கு மனசாட்சி இருந்தால் இந்த நடவடிக்கையில் அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போறார்? இந்த சம்பவத்துல நடிகையை தவறாக பேசியவரை கட்சியை விட்டு நீக்கினாரே, அந்த பட்டத்து இளவரசருக்கு இஸ்லாமிய சகோதரர்களை பத்தி இத்தனை இழிவாக பேசிய இந்த மனிதனை, இந்த மனித இழி பிறவியை என்ன செய்ய போறார் பட்டத்து இளவரசர்? இவங்களாங்க சிறுபான்மை காவலர்கள். இன்னும் எத்தனை நாளுக்கு இந்த போலி நாடகத்தை நான் நம்பிக்கொண்டு இருப்பது? ஒரு பெண் படித்து கஷ்டப்பட்டு இருந்த எல்லா சிக்கலையும் தாண்டி கஷ்டப்பட்டு படித்து இந்தியாவிலேயே உலகத்திலேயே கடினமான தேர்வான யூபிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணி கலெக்டர் ஆகி வந்து ஒரு சேர்ல உட்கார்ந்தாங்கன்னா எத்தனை பெரிய ஒரு உழைப்பு. உங்க குடும்பத்தில் சரி, உங்க பையன் கூட வரட்டும், பரவாயில்ல. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த குட்டி பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்காக ஒரு கலெக்டர் எழுப்புறீங்கன்னு சொன்னா என்னங்க சிறுபான்மை காவலர்? மத சிறுபான்மை, பாலின சிறுபான்மை. நான் சொல்றேன், பெருமையோடு சொல்ற, தமிழக வெற்றி கழகத்துல மாவட்ட செயலாளராக முக்கிய பொறுப்புகள்ல இஸ்லாமியர்களை நான் காட்டுறேன். திமுக எத்தனை மாவட்ட செயலாளர்கள்ல, பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல நீங்க வந்து இஸ்லாமிய சகோதரர்களையோ அல்லது இஸ்லாமிய பொறுப்பாளர்களையும் நியமிச்சிருக்கீங்க? ஆட்டோ ஓட்டுநர்களில் இருந்து, மருத்துவரில் இருந்து, மன்ற நிர்வாகியில் இருந்து, மாற்றுத்திறனாளி வரைக்கும் பார்த்து பார்த்து எல்லாருக்கும் இன்க்ளூசிவா திட்டமிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்து பார்த்து, இதுதான் உண்மையான அதிகார பகிர்வு. நீங்க என்ன பண்றீங்க? எப்பேற்பட்ட மனிதர் செஞ்சி மஸ்தான். அவர் ஒரு குரூப் போட்டோல பக்கத்துல வந்து உட்கார்றாரு. செஞ்சி மஸ்தான் பக்கத்துல உட்கார கூடாதான். இன்னொரு பெரிய தலைவர் அந்த ஊருடைய பண்ணையாரு, நீ எழுந்து போய் அந்த பக்கம் உட்காருன்றாரு. இந்த உட்கட்சி பிரச்சனையில எத்தனை மாவட்டங்கள்ல இந்த இஸ்லாமிய தலைவர்கள் வஞ்சிக்கப்பட்டு உள்ளடி வேலைக்கு ஆளாக்கப்படுறாங்க? ஏன் நம்ம தலைவரை கூத்தாடின்னு ஒரு புலனாய்வு புலி கண்டுபிடிச்சு சொன்னாரு. மதிப்பிற்குரிய ஆளூர் ஷானவாஸ், உங்க தொகுதியில நடைபெற்ற ஒரு அரசு விழாவில் திமுக கவுன்சிலர் பேர் இருக்கு. ஆளூர் ஷானவாஸ், நீங்க சட்டமன்ற உறுப்பினர், உங்க பேரை போடலையே. அப்ப இவ்வளவுதானா சிறுபான்மைக்கான மதிப்பு? இதை கேட்க முடியுமா? எப்படி கேட்டிருக்கணும்? சண்டை போட்டிருக்கணும். மதிப்பிற்குரிய அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்கிற மேடையில நீங்க பேசுறதை கேட்டு எனக்கு வலிச்சது, எனக்கு வேதனையா இருந்தது. இந்த நட்பு சுட்டல், நட்பு சக்தி, சுட்டி காட்டுகிறேன், இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து விட்டேன். நீங்க தானே கூத்தாடினீங்க. நீங்க கூத்தாடுவதுன்னு உலகத்துல ரொம்ப இடித்துள்ளில் கிடையாது. கூத்தாடுவது என்பது தெய்வத்திற்கு சமம். அவர்கள் கலையின் பிள்ளைகள். அவர்கள் கூத்தாடிகள் தான் உலகம் முழுக்க ஆண்டிருக்கிறாங்க. அத்தனை பெரிய ரஷ்யாவுக்கு எதிராக சமர் செய்து கொண்டிருக்கக்கூடிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அந்த ஊருடைய நடிகர், கூத்தாடி. அர்னால்டு ஷோஸ்னக்கர் கவர்னரா வந்தாரே, அவர் ஒரு நடிகர், கூத்தாடி. என்டிஆர், எம்ஜிஆரும், ஜெயலலிதா அம்மாவும் இந்த கூத்துக்கலையா, கூத்தாடி நீங்க சொல்றீங்களே, இதுல இருந்து வந்தவங்க தான். தென்னாட்டு பர்னாட்சா உங்கள் கட்சியின் அடிப்படை கொள்கைகளை தந்தாரே பேரறிஞர் அண்ணா, சினிமாவில் கதைவசனம் எழுதுறவர் தான். கலையில் சிறந்தவராக இருந்ததால் தான் முத்தமிழர் கலைஞர்னு சொன்னோம். ஏன் இன்றைய முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடித்த படங்கள்ல எத்தனை பாடல்கள், என்னென்ன யூடியூப்ல எத்தனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்க தலைவர் கூத்தாடினா உதயநிதி ஸ்டாலின் யாருங்க? அணுசக்தி அறிஞரா? ஆனா யார நீங்க கூத்தாடின்னு சொன்னீங்களோ, இவரினுடைய கட்சியின் உள்ளார கொள்கை பரப்பு இணை செயலாளர் தாஹிரா, உறுப்பினர் சேர்க்கையின் போது அந்த உறுப்பினர் சேர்க்கை குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டது ஒரு இஸ்லாமிய சகோதரி. தலைவரனுடைய படத்தை மட்டும் காட்டி மாமன்ற எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு சுயேட்சையா கம்பீரமா புதுக்கோட்டைக்கு போனாரு தோழர் பர்வேஸ், இஸ்லாமியர். அந்த இஃப்தார் நோன்புக்கு வந்திருந்த அத்தனை பேருமே இஸ்லாமியர்களாகவும் இஸ்லாமிய நண்பர்களாக மட்டும்தான் வந்தோம். கட்சி கொடியை காட்டுங்க நான் பார்ப்போம்.
ஒரு சட்டையில கட்சி நாங்க ரெப்ரசன்ட் பண்ணோமா? கார்ல இருந்த கொடியை கூட கழட்டி, எந்த இடத்துலயும் கொடியும் இல்லாம, கட்சி நிறம் இல்லாம, தலைவர் படம் இல்லாம, தமிழ்நாட்டில் தமிழ் நிலப்பரப்பில் நடந்திருக்கிற ஒரே இஃப்தார் துறப்பு நோன்பு தமிழக வெற்றி கழகத்துல சேப்பாக்கத்தில் நடைபெற்ற அந்த இஃப்தார் துறப்பு நோன்பு தான். கலைஞர் படத்தை போட்டு, முதல்வர் படத்தை போட்டு, ஒரே டம்ல இளைஞர் அணி தலைவராகி, மினிஸ்டர் ஆகி, துணை முதல்வரானார், அவருடைய படத்தை போட்டு உருவ வழிபாட்டுக்கு எதிரானவங்கயா இஸ்லாமிய தோழர்கள். எந்த உருவத்தையும் போடாம, கட்சி கலரை கூட இன்விடேஷன்ல போடாம, இந்த அளவிற்கு சிறுபான்மை மக்களின் மீது பாசத்தையும் வாஞ்சையையும் நேசத்தையும் காட்டக்கூடிய தூய மனிதர் என்னுடைய தலைவர் தளபதி. அன்னைக்கு நோன்பு இருந்தார். ஒரு முழு இஸ்லாமியனா மாறி வந்தார். தரையில் அமர்ந்தார். அவர்களோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்தார். துவா சொன்னார். அத்தனை பெரிய கூட்டத்தின் முன்பு மைக்கு எடுத்து எல்லாருக்கும் நன்றி சொன்னார். என் குரலை கிட்ட வந்ததுக்கு நன்றி சொல்லிட்டு அவர் இந்த பக்கம் போறார். அதே இடத்துல சில நாட்கள் முன்பு ஆளுங்கட்சி சார்பா ஒரு இஃப்தார் நோன்பு திறப்பு நடந்தது. அப்படி நடந்ததுங்கிறதே நான் சொல்லிதான் அதாவது செய்திகளை பார்த்துதான் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து போன பிறகு அவர் வந்து போன இடம் ஒரு தேசிய செய்தியாக மாறி போனது. எத்தனை பெரிய கூட்டம்! அப்ப இப்பேற்பட்ட அன்பை சம்பாதித்து இருக்கிற அந்த சிறுபான்மை மக்களுக்கு அவங்க தரக்கூடிய அன்பை திருப்பி தரணும்னு நினைக்கக்கூடிய நாம தான் சிறுபான்மையினுடைய காவலர்கள். சொந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களை கூட பக்கத்தை உட்காராதீங்கன்னு சொல்றவங்க எப்படி சிறுபான்மையினுடைய காவலர்கள்? என்ஐஏ சட்டத்தின் போதும் சிஏ சட்டத்தின் போதும் இரட்டை வேடம் போட்டவர்கள் எப்படி சிறுபான்மை மக்களினுடைய காவலர்கள்? அடுத்தடுத்து காவல்துறையினுடைய ஏவல் துறையினுடைய அடக்குமுறைக்கு ஆளாகக்கூடிய இஸ்லாமிய சோழர்கள் எத்தனை பேரு? நான் கேட்கிறேன், கூச்சமே இல்லாம சொன்னீங்கல்ல, நீண்ட நாட்கள் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் விடுதலை. நீங்க சொல்லி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. எப்போது விடுதலை? ஏன் இந்த இரட்டை வேடம்? எனவே இந்த சிறுபான்மை காவலர்லாம் கிடையாது. இவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் காவலர்கள். அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காத வரை அவர்கள் சிறுபான்மை காவலர்கள் என்ற வார்த்தை சொல்வதற்கு அவர்களுக்கு அருகதை கிடையாது. அண்ணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகச் சிறப்பாக நம்ம நடத்தின அந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வை பத்தி சொன்னாரு. ஆனா உண்மையிலேயே அதனாலதான் வந்து இப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த ஒரு நோன்பு விழாவை நம்ம நடத்தி முடிச்சதுனாலதான், அதுவும் சேப்பாக்கத்திலே நடத்தி முடிச்சதுனாலதான் சேப்பாக்கத்தின் சேகுவேராக்களுடைய அந்த செல்ல பிராணிகள் நம்ம மிக அவதூறாக இங்க வந்து பேசிக்கொண்டு இஸ்லாமிய மக்களையும் சேர்த்து அவதூறாக பேசிக் கொண்டிருக்காள் என்பதை மட்டும் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக மக்கள் வந்து நீங்க எந்த துறை யார் என்னன்றத வந்து என்னைக்குமே பார்த்தது கிடையாது. தமிழக மக்கள் மக்களை வந்து மக்கள் பணிக்கும் மக்களை உண்மையா நேசிக்கிற ஒரு தலைவனை தான் எதிர்பார்த்து மக்கள் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த தலைவரா நம்ம தலைவர் வந்துட்டாரு. அதுல மிகப்பெரிய சந்தோஷம். உண்மையே அவங்க அத யார் கரெக்டான நேர்மையான தலைவரை ஆதரிக்கணுமோ அதை கண்டிப்பா ஆதரிச்சு அவர்களோட பதில 2026 தேர்தலையும் காமிப்பாங்க. கண்டிப்பா உறுதியா நம்புறோம். சோ அடுத்து ரமேஷ் ப்ரோ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். இப்ப இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. இத முன்னாடிலாம் நம்ம ஒரு நியூஸா கடந்து போயிருவோம். இப்ப அரசியல் ஈடுபாடு இருக்கிறதுனால நாங்களும் எல்லாரும் டெய்லி என்னென்ன நடக்குது என்னென்ன நியூஸ் வருதுன்னு பார்க்க இது ஒரு நாள்ல இவ்வளவா இப்படியா இது ரிப்போர்ட் ஆகக்கூடிய செய்திகள், இது அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமா வர விஷயங்கள், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தரம் கெட்டு போய்கிட்டு இருக்குது. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா இது எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு போக்குதான் அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர தொடர்ந்துட்டு இருக்காங்களே தவிர இதோட வீரியமும் இது உண்மையில எவ்வளவு பெரிய த்ரெட்டா இருக்குது இன்னைக்கு தமிழகத்துக்கு சொல்லுங்க. எப்படி வந்து இவர்கள் வந்து சிறுபான்மையினுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு எதிரான ஒரு வன்மத்தை வந்து பரப்பி கொண்டிருக்கிறார்களோ, செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ, எப்படி வந்து இவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பாதுகாவலன் என்று சொல்லிக்கொண்டு இவர்களுடைய ஆட்சியில இன்று அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து மிக பெரிய அளவுல அதிகமாயிருக்கோ, அதுபோல இங்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வந்து நான் என்னுடைய இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், என்னுடைய நேரடி கண்ட்ரோல்ல வந்து இந்த சட்ட ஒழுங்கு இருக்கு அப்படின்னு பேசினாலுமே இங்கு யதார்த்த நிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை மிக கொடூரமாக தமிழ்நாட்டில் வந்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. முக்கியமாக தலைநகரிலுமே அது வந்து மிக மோசமான ஒரு சூழல்ல தான் இருக்குது. ஏன்னா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரே இங்க வந்து பாதுகாப்பு இல்லாமல் அவர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே நம்ம இங்க பார்த்திருக்கோம். இன்றைக்கு இந்த ஆட்சியை எதிர்த்து பேசக்கூடிய செயற்பாட்டாளர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், மாற்று கட்சி நபர்கள், அதற்கு பிறகு பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள் என இங்க யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது அப்படின்றதுதான் யதார்த்தமான
ஒரு உண்மையாக இங்கே இருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ரொம்ப 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 அஞ்சி நடுங்கக்கூடிய வகையில இன்றைக்கு வந்து இங்க மாறிக்கிட்டு இருக்கு. கேட்டா வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யுபிய பாருங்க, ஒடிஷாவ பாருங்க, பீகார பாருங்க, முடிஞ்சா அங்க ஒரு நாள் போயிட்டு வாங்க. நாங்க ஏன் வந்து நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போக போறோம்? நாங்க என்ன கேட்கிறோம்னா, என் வீடு முதல்ல சரியா இருந்தா தான், நான் அடுத்த வீட்ட பத்தி நான் பார்க்க முடியும். அடுத்த வீட்ட பத்தி நான் யோசிக்க முடியும். முதல்ல என் வீடு நான் சரியா இருக்கணும். என் வீடு சரியா இருந்தா தான், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீட்டுக்காரன் எப்படி இருக்கிறான், அவன விட நம்ம இன்னும் எப்படி வந்து அதிகமா பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க முடியும். நான் அடுத்த வீட்டுக்கு முதல்ல போகவே எனக்கு விருப்பம் இல்ல. முதல்ல என் வீடு இங்க சரியா கிடையாது. என் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், இன்றைக்கு இங்க ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கீங்கல்ல. இத்தன 45,000 பேர் கிட்ட நீங்க இருக்கீங்கல்ல. இன்றைக்கு இங்க ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பெண்களும் பப்ளிக்குக்கு வந்து போயிட்டு வராங்க அப்படின்னா, நீங்க தைரியமாக உங்களால அனுப்ப முடியுதா? அவர்கள் தினமும் நல்லபடியாக சென்று வரணும் அப்படின்னு ஒரு பதட்டத்தோடயே நம்ம அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இன்றைக்கு வந்து கருவில் குழந்தையை சுமக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள்ல இருந்து, வயதான பாட்டிகள் வரைக்கும் இங்க பாதுகாப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது இங்க இருக்கிறது. நான் இதுல அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல. ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தினசரி 10 செய்திகளாவது அங்க கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்புணர்வுன்ற பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இவர்கள் கேட்டா நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னுவாங்க. இங்க அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அந்த செய்திகளையும் நம்ம பார்த்தோம். காவல்துறை அதிகாரிகள நம்ம பார்க்கிறோம். ஆசிரியர்கள நம்ம பார்க்கிறோம். மாணவிகள நம்ம பார்க்கிறோம். யாருக்குமே இங்க பாதுகாப்பு கிடையாது. இங்க பாதுகாப்பற்ற ஒரு சூழல்ல இன்று இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரவுடிசம் அப்படின்றது வந்து அதிகரிச்சிருக்குது. இந்த கூலிப்படை அப்படின்ற ஒரு கல்ச்சர் இங்க அதிகரிச்சிருக்கிறது. இங்க வந்து ஈஸியாக கொலை, கொள்ளை செய்யக்கூடிய அளவுக்கு சட்ட ஒழுங்கு இன்று கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. அதனால இதுல நான் அதிகமான நேரம் எடுத்துக்க விரும்பல. நம்ம அடுத்ததுக்கு போகலாம். தேங்க்ஸ் தோழர். ஸோ கடைசி கொஸ்டினா நான் கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் லிமிட்டட் ஸ்பீக்கர்ஸை ஆட் பண்றேன். உங்க சார்பா எனி கொஸ்டின்ஸ் இருந்தாலோ இல்ல விமர்சனங்களா ஏதாவது நீங்க கேட்கணும்னு விருப்பப்பட்டாலோ அதை நீங்க முன்வைக்கலாம். அதுக்கு ரமேஷ் ப்ரோவும் ராஜ்மோகன் அண்ணாவும் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ராஜ்மோகன் அண்ணா உங்களுக்கு தான். போராட்ட களத்துல நம்ம செயல்பாடுகள் நம்ம கட்சி சம்பந்தமா இப்ப நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடக்குது. அதுவும் எல்லாவோட மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் நடக்குது. இது எப்படி இருக்கு களத்துல அப்படிங்கிற அந்த இதை பகிர்ந்துக்கோங்க அந்த உணர்வை. அதுக்கப்புறமா நம்ம இணையத்துல இருக்கிற தோழர்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ நாங்க இன்னும் அடுத்து என்னென்னலாம் பண்ணா நல்லா இருக்கும், இல்ல நாங்க என்னென்ன புத்தகங்கள் படித்தா எங்களுக்கு பெட்டரா இருக்கும், அரசியல் புரிதல் இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களையும் சேர்த்து சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லலாம்ப்பா. இப்ப சமீப காலத்துல நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இருட்டடிப்பு செய்யப்பட்டாலும் கட்டாயமாக மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். கோயம்புத்தூர்ல குப்பை கிடங்குல அந்த குப்பை கிடங்குல நின்னு போராடியது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தோழர்கள். குப்பைய வேஸ்ட்ட வந்து ஒரு ரிசோர்ஸா பார்க்கணும். குப்பைய கடவுளா பார்த்த ஒரு மண் இந்த தமிழ் மண். அதனால தான் குப்புசாமிம்போம். குப்பம்மாள்னு பேரு வைப்போம். அத மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு அத பிரிக்காம, வாங்குனவங்களும் பிரிக்காம, குடுத்தவங்களும் பிரிக்காம, அப்படியே போட்டு பயோமைனிங்ன்னு பத்த வச்சு, நெருப்பு வச்சு, இத்தன டன் எரிச்சுட்டோம், அத்தன டன் எரிச்சுட்டோம். இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் உண்மையிலே என்ன ஒண்ணுமே புரியாதா? தெரியாதா? சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்லுகிற போதெல்லாம் உங்களுடைய காது என்ன நீங்க கடனுக்கு குடுத்துட்டீங்களா? உண்மையிலேயே மக்கும் குப்பை, மக்காத குப்பையோட ஆபத்து என்னது தெரியுமா? எரியும் குப்பை. அந்த டன் கணக்குல போட்டு எரிக்கிறீங்களா? அங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்துல பெரிமீட்டர்ல இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய சுவாசத்த கெடுக்குறீங்களே! அடுத்த தலைமுறை மலடாகாதா? மண்ண மலடாக்கி, மனிதர்களை மலடாக்கக்கூடிய கோயம்புத்தூர் குப்பை கிடக்கு எதிராக நீண்ட நெடிய போராட்டம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தை நான் பாராட்டுகிறேன். சேலத்துல நம்ம சேலத்து சிங்கம் சகோதரர் பார்த்திபன் தலைமையில அனல் மின் நிலைய ஊழியர்களினுடைய உள்ளிருப்பு போராட்டத்துல உள்ள விடலான வெளியில இருந்து ஒரு குரல் சொல்றாரு. நாங்க தமிழக வெற்றிக் கழகத்துல இருந்து வந்திருக்கோங்கன்னு சொல்லிட்டோம். உள்ள இருந்து ஆர்ப்பரித்து ஒரு வெல்கமிங் ஒரு வார் கிரை வந்தது பாருங்க. தட் இஸ் டிவிகே. எத்தனை கல்லூரி ஆண்டு விழாக்கள்ல திடீர்னு நம்ம டிஜே தம்பிகள் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு லைனோ ஒரு போட்டோவோ தளபதியோட ஒரு போட்டோவோ நம்முடைய ஒரு கொடிப்பாடல் ஒரு லைன் வந்துட்டோன்னே ஒரு வெல்கமிங் வார் கிரை வருது பாருங்க. தட் இஸ் டிவிகே. முல்லை பெரியார் என்பது 7 மாவட்டங்களினுடைய நீர் ஆதாரம். அந்த முல்லை பெரியார்ல தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படுற தமிழக விவசாயிகளுக்காக தேனியில சகோதரர் லெப்ட் பாண்டி நம்ம மாவட்ட செயலர் தலைமையில விவசாயிகளோடு சேர்ந்து நின்று களத்தில் இறங்கி போராடியது டிவிகே. இப்ப பார்த்திருப்பீங்க விவசாய பட்ஜெட்ல ஆளுங்கட்சியில எல்லாரும் பச்சை துண்டை போட்டு போய் எங்க பொம்மை மாதிரி உட்கார்ந்திருந்தாங்க. பல நாட்டினுடைய நீர் ஆதாரத்திற்காக முல்லை பெரியாறு நியாயம் கேட்டு நீதி கேட்டு போராடியது டிவிகே. அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு பாலியல் குற்றத்துக்கு ஆளான அந்த அந்த கொடுமைக்காலான அந்த பொண்ணுக்காக நீதி கேட்டு போராடியதில் இருந்து
சர்வதேச பெண்கள் தினத்தன்று கவனத்தை ஈர்க்கக்கூடிய நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டதில் இருந்து நாம பேசிக்கிட்டு இருக்கோமே, இன்றைய தினம் சொத்து வரி உயர்வை கண்டித்து கண்டன போராட்டம் நடத்தியது டிவிகே. மின் கட்டண உயர்வு கொள்ளையை கண்டித்து கோயம்புத்தூர்ல போராட்டம் நடத்தியது டிவிகே. திரும்பிய திசையெல்லாம் மக்களோடு சேர்ந்து அந்தந்த லோக்கல் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஹைலைட் பண்ணி நீதி கேட்டு நியாயம் கேட்டு சட்டத்தின்படி சட்டத்துக்கு உட்பட்டு காவல்துறையில அனுமதி வாங்கி பொலிட்டிசைஸ் ஆகி பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாம பப்ளிக்காக ஃபார் த பப்ளிக் ஆஃப் த பப்ளிக்னு அவங்களோடு சேர்ந்து அவங்களையும் ஒரு பார்ட்னரா கைப்பிடித்து சேர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய புதிய நம்பிக்கை, புதிய சக்தி தமிழக வெற்றி கழகம் டிவிகே. இது நம்ம டிஎன்ஏல இருக்கு. இன்றைக்கு நேற்றைக்கு போராடியவர்கள் கிடையாது. அந்த ஆவண படத்துல சுட்டி காட்டியிருப்போம். 2008ல 2009ல ஈழத்துல தொட்டு விடும் தூரத்துல தொப்புள்குடி உறவுகள் செத்துக்கிட்டு இருந்த போது இதே சேப்பாக்கத்துல உண்ணாவிரதம் இருந்து போராடியவர்களுடைய தலைவர். என்ன அது உண்மையான உண்ணாவிரதம்? 1 மணி நேரம் உண்ணாவிரதம் கிடையாது. அவர் உட்கார்ந்து 37 மாவட்டத்துல பசங்க போய் உட்கார்ந்தாங்க. மீனவர்களுக்கு நியாயம் கேட்டு பொதுக்கூட்டம் போட்டோம் நாகையில. மைக்க பிடிச்சு மீனவர்களுக்காக போராடி அந்த போர் குரலை புலியின் குட்டிகள்னு நாங்க ஓங்கி உழைத்தவர்களுடைய தலைவர் தளபதி அவரினுடைய பாதையில் நின்று இன்றும் மாணவர்கள் முதல் மீனவர்கள் வரை களத்தில் நின்று போராடி கொண்டிருப்பது டிவிகே. இன்னும் நிறைய தம்பி சொன்னது மாதிரி நிறைய விஷயங்கள் நாம சொல்றதுக்கு இருக்கு. ஆனா நேரத்தின் அருமை கருதி நான் எப்படி சொல்றேன், உங்க கேள்வியில நாம போராடுறோமா, நிறைய போராடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாட்டுல ஒவ்வொரு நாளும் வாழ்றதே ஒரு போராட்டம் தான். ஆனா மக்களுக்காக போராட வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கு. இன்னும் அதிகமான விஷயங்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம போராடணும். இன்னும் நம்ம தலைமையினுடைய வழிகாட்டுதலோடு இன்னும் பல விஷயங்களுக்கு நம்ம களமாடணும். மக்கள் கிட்ட போய் பேசுங்க. ஒரு முடித்திருத்தக நிலையத்தில் இருந்து, ஒரு தேநீர் நிலையத்திலிருந்து சந்திக்கும் இடமெல்லாம் சிந்திக்கும் இடமா மாத்துங்க. மக்கள் மத்தியில பேசுங்க. அவங்க பிரச்சனை என்னன்னு கேளுங்க. மக்களை நோக்கி பயணப்படுங்க. அவங்க கிட்ட பேசி ரத்தமும் சதையும் வேறுமா பழகுங்க. அவர்களோடு கைகோர்த்து நில்லுங்க. நாம இன்னைக்கு நேத்து போராடல, அன்னையிலிருந்து ஈழ போராட்டத்திலிருந்து போராடுற நம்ம தலைவர். அவர் இருட்டடிப்பு செய்வதற்காக அவர் மீது எதையாவது ஒரு அவதூற சமத்துவாங்க, அதை பத்தி அவர் ஒரு நாளும் கவலைப்பட்டது இல்லை. அவர் சிந்தனை எல்லாம் அடுத்த தேர்தல் மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை குறித்து சிந்திக்கக்கூடியவர். நீங்க கேட்டீங்களே டிவிகே கேடர்ஸ், நீங்க சாதாரண ஆளுங்க கிடையாது. நீங்க என்ன பண்ணணும், தயவு செய்து படிங்க, நியூஸ் பாருங்க, இரவு பகலா அந்த செய்திகளை பார்த்து நீங்க புரிஞ்சுக்கங்க. ஐநா சபையில எஸ்டிஜி கோல்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு 17 கோல் கொடுத்துருங்க. தயவு செய்து இந்த ஸ்பேஸ்ல கிட்டத்தட்ட 50,000 பேர் சேர்ந்து விட்டதாக தம்பிகள் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன், கூகுள் பண்ணி பாருங்க. எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 குறிக்கோள்களை ஐநா சபை கொடுத்திருக்கு. பாவர்ட்டி எராடிகேட் பண்றதுல இருந்து, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில இருந்து, எதையெல்லாம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பண்ணிக்கிட்டு இருக்கோ அதையெல்லாம் பண்ணாதான் இந்த நாடும் இந்த உலகம் உருப்படும்னு ஐநா சபை சொல்லியிருக்கு. அதை எடுத்து படிங்க. பெரிய பெரிய தலைவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து படிங்க. ஒரு வாரத்திற்கு 27 நியூஸ் பேப்பர்ஸ் விடாம நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். வீட்டுக்கே வந்துரும். இப்போதும் லைப்ரரிக்கு போயிட்டு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். கிடைக்கிற நேரத்துல எல்லாம் எதையாவது நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கணும், செய்திகளை தெரிஞ்சுக்கணும். அப்படி தொடர்ந்து செயல்படுங்க. நல்ல நல்ல நிறைய நூல்கள் இருக்கு. நம்முடைய போராட்டத்துல முதல்ல வந்து கலந்துகிட்ட தலைவர்கள் பேர்லாம் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. பழ நெடுமாறன் ஐயா நம்ம மேடையில வந்து கலந்திருக்கிறாரு. தோழர் தா பாண்டியன் மேடையில் ஏறி தளபதி விஜய் அவர்களினுடைய தைரியத்தை பாராட்டி இருக்கிறாரு. அவர்களினுடைய அதை போன்ற முன்னாடி இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. தா பாண்டியன் அவர்கள் பேச்சுக்களை புக் எழுதியிருக்காரு, வாங்கி படிங்க. வெல்லும் சொல் அப்படின்னு வைகோ அவர்கள் ஒரு புத்தகம் இருக்காரு, வாங்கி படிங்க. அப்துல் கலாம் ஐயாவினுடைய புத்தகங்கள்லாம் படிங்க. பூ உலகின் நண்பர்கள், சமகால தமிழ் நிலப்பரப்பில் சுற்றுச்சூழல் சார்ந்து நியாயமாக நேர்மையாக குட்டி குட்டியா அழகா புக்ஸ் போடுறாங்க. அவங்க நேமு பூ உலகின் நண்பர்கள். 1 2 3ன்னு 10 வரைக்கும் நம்பர் போட்டு அழகா புக் போட்டுருக்காங்க. இன்க்ளூடிங் பரந்தூர் விமான நிலையம் எப்படி ஏர்போர்ட் அகதிகளை, விமான நிலைய அகதிகளை உருவாக்க போகுதுன்னு தெல்ல தெளிவா போட்டிருக்காங்க. 50 ரூபா 40 ரூபா தான். நீங்க யாருக்காவது விழாக்கு போய் பரிசளிக்கிறீங்களா? இப்படிப்பட்ட சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகங்களை வாங்கி பரிசளிங்க, படியுங்க. காலம் வசப்படும். மக்களை நம்புங்கள், மக்கள் நம்மை நம்புகிறார்கள். 2026 கோட்டையில் நம்முடைய தலைவர் தளபதியின் கைகளில் கொடியை ஏற்றுவோம். சிறப்புண்ணா, சிறப்பு. சோ இறுதியா ஒரு கொஞ்சமா ஸ்பீக்கர்ஸ் மட்டும் ஆட் பண்ணி சுருக்கமா கேள்வியை கேட்டுக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் பதில் சொல்லிடுவாங்க. இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணதை விட அதிக நேரம் போய்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இங்க ஸ்டே பண்ணி எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றதுக்கு வந்தவங்க 2 பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் ரேவந்த் உங்க கொஸ்டினை கேட்டுருங்க. யாருக்கு வைக்கிறீங்க அந்த கொஸ்டின்னு சொல்லிட்டு கேளுங்க. ராஜ்மோகன் சார், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்.
சொல்லுங்க சார். இது இது பேசிக்கா என்னன்னா, இப்போ இவ்வளவு நேரம் நம்ம வந்து மத்த விஷயங்கள் எல்லாமே முக்கியமான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ப கட்சி விஷயத்த இப்ப நான் கேட்க போறேன் கொஸ்டின். நம்மளுக்கு பதவி எல்லாம் வந்து குடுத்தாங்கல்ல சார். அது எந்த பேசிஸ்ல குடுத்தாங்க? 1. 2வது பாயிண்ட் வந்து நம்ம பசங்களுக்குள்ளேயே இங்க வந்து நெறைய இஷ்யூஸ் இருக்கு பார்த்துட்டு இருக்கேன். இவங்க டிசர்விங், அவங்க டிசர்விங் அப்படின்னு சொல்லி, இவங்களுக்கு ஏன் குடுக்கல? அவங்களுக்கு ஏன் குடுக்கலன்னு ஒரு மாரி போயிட்டு இருக்கு. அது நீங்க உள்ள இருக்கீங்க. நீங்க அத எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். நம்ம பசங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நம்புறேன். இது என்னோட கொஸ்டின் சார். ஓகே. ஓகே ரேவந்த். நான் ஒரு செய்தி சொல்றேன். தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. வேற எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு சமத்துவமும், அதிகார பகிர்வும் தமிழக வெற்றிக் கழகத்தில் மட்டும் தான் இருக்கிறது. நான் பல மேடைகள்ல இத சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆட்டோ ஓட்டுநர மாவட்ட செயலாளரா மாற்றி இருக்கிற ஒரு கட்சி தமிழ் நிலப்பரப்பில் இல்லை. ஒன்லி பார்ட்டி இஸ் டிவிகே. மாற்றுத்திறனாளி நமக்கு தெரியும். ரமேஷ்க்கும், ராஜ்மோகனுக்கும் தெரியும். எத்தன வாட்டி அவங்கள நாங்க நேர்ல பார்த்திருக்கோம். அவங்களோட ஒண்ணா உறவாடுறோம்னு. அப்ப ஏன் அவங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநர் என்பதாலேயோ, மாற்றுத்திறனாளி என்பதாலேயோ மட்டுமே அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி தரல. இதனை இவன் செய்வான் என அறிந்து அதனை அவன் கண் விடல். இந்த விஷயத்துக்கு இவரு இந்த நேரத்துக்கு சரியா இருப்பார்ன்னு அவரை நம்பி தலைமை ஒரு பொறுப்பு ஒப்படைக்குது. அது பொறுப்பு, பதவியே கிடையாது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். கொள்கை பரப்பு செயலாளர்ன்னு சொல்லாதீங்க. நான் கொள்கை பரப்பு தொண்டன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது பதவி அல்ல, பொறுப்பு. அப்ப எது பேசிஸ்ல தந்தாங்க? சாதி அடிப்படையா? நிச்சயமா இல்ல. மத அடிப்படையா? கண்டிப்பா கிடையாது. ஒரு சாதிக்காக, ஒரு மதத்திற்காக, ஒரு குடும்பத்திற்காக அரசியல் செய்த காலம்லாம் மலையேறி போச்சு. இனிமே ஒரு குடும்பமோ, ஒரு சாதியோ, ஒரு மதமும் கிடையாது. உண்மையிலே பிறப்புக்கும் எல்லா உயர்க்கும். பிறப்பால ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் உருவாக கூடாது. பிறப்பால் மட்டுமே ஒரு வீட்ல பிறந்து விட்டதால மட்டுமே அவர் வந்து ஒரு அமைச்சராவோ, ஒரு அதிகாரத்திற்கோ வந்துவிட முடியாது. சரி, அப்ப எங்களுக்கு பொறுப்பு கிடைக்கலையே, நாம என்ன பண்ணணும்? அப்ப சிம்பிள். நீங்கள் செய்வதை இன்னும் தீவிரமாக செய்யுங்கள். களம் ரொம்ப பெருசு. வேற எந்த கட்சியும் விட அதிகமான மாவட்ட செயலர்களை நம்ம நியமிச்சுக்கிட்டு வரோம். வேற எங்கேயும் இருப்பதை விட ரொம்ப அழகா இன்க்ளூசிவான ஒரு பேனலை நம்ம உருவாக்கிட்டு வரோம். இதுல ஆர்கிடெக்டா இருந்து இதையெல்லாம் டிசைன் செய்து இதையெல்லாம் ஒரு 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 பெரிய லெவல்ல இதை கொண்டு போறது. நம்ம வந்து வெறுமனே லோக்கல் பாலிடிக்ஸ் மட்டும் கிடையாது. நான் பெருமையோடு சொல்றேன். ஒரு வரலாற்றை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நமக்கு கொடுத்த வேலையை சிறப்பா செய்யணும். என்ன செய்யக்கூடாது? நமக்கு கொடுக்காத வேலைகளை வந்து நமக்கு சொல்லப்படாத அசைன்மெண்ட்ஸை வச்சு நம்ம தலையை வந்து ரொம்ப யோசிக்க கூடாது. ஒண்ணே ஒண்ணா நம்ம தூக்கி போட்டுறோம். என்ன தூக்கி போட்டுறோம்? ஈகோன்னு ஒண்ணு தூக்கி போட்டுறணும். இதைத்தான் பயிலரங்கத்திலையும் நான் சொன்னேன். திமுக கிட்ட ஒரு சாதனை இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கணும். என்ன தெரியுமா சாதனை? 505 வாக்குறுதி கொடுத்து அதுல எதையுமே நிறைவேற்றாம இருக்கிறது ஒரு பெரிய சாதனை. நம்ம கிட்ட ஒரு சாதனை இருக்கு. என்ன தெரியுமா சாதனை? டே ஒன்ல இருந்தே பார்த்து பார்த்து ஒவ்வொன்னையும் அழகா நின்னு நிதானமா எல்லாருக்கும் அதிகார பகிர்வு பண்ணக்கூடிய ஒரு சாதனை. அப்ப அதிகார பகிர்வு என்பது சாதி, மதம், இனம், பேதம் எல்லாத்தையும் தாண்டி, வர்க்கத்தை தாண்டி, பணத்தை தாண்டி, இப்ப என்னையெல்லாம் பணத்தை பார்த்தா இந்த பொறுப்பு கொடுத்தாங்க. ரமேஷும் நானும் வந்து மிக சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க. என்னை அவர் அறிவார், தம்பியை நான் அறிவேன். ஒரு நம்பிக்கையில கொடுத்திருக்கிறாங்க. அதே நம்பிக்கையின் அவர் மீது நாங்கள் இருப்பதால நம்ம தொடர்ந்து செயல்படுறோம். அப்ப வெளியிலிருந்து 1000 பேர் உங்களை வந்து 1000 விதமா பேசினாலும் சரி, ஒன்றில் தெளிவாக இருங்கள். வேறு எந்த கட்சியை விட, வேறு எந்த இயக்கத்தை விட இன்க்ளூசிவா, ஷேர்டு பவரோட, அதிகார பகிர்வோடு, உயர்ந்த லட்சியத்தோடு, உடனடி இலக்கு, தொலைதூர இலக்கு. உடனடி இலக்குனா என்ன? உடனே இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்ன? இதெல்லாம் பண்ணணும். தொலைதூர இலக்குனா 2026 அதுல என்ன பண்ணணும்? இப்படி திட்டமிட்டு, திட்டமிட்டு செதுக்கப்படுகிற சிற்பத்தை போல நம்ம வந்துகிட்டு இருக்கோம். we should feel proud of us. சூப்பர்ண்ணா. ஓகே. அடுத்தபடியா தேங்க் யூ விக்னேஸ்வரன் சார். ப்ரோ, நீங்க கொஸ்டின் கேளுங்க. உங்க கொஸ்டின் யாருக்குன்னு சொல்லிட்டு கேளுங்க. வணக்கம் ப்ரோ. ராஜ்மோகன் அண்ணா அப்புறம் ரமேஷ் ப்ரோ, தோழர் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா வணக்கம். ஓகே, நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து நிறைய பேரும் வெயிட்டிங்கில் இருப்பாங்க. ஓகே, ரமேஷ் ரமேஷ் சார், உங்களுக்கு தான் கொஸ்டின். ஊழல் குறித்து நம்ம தலைவர் பேசினாலே பார்த்தீங்கன்னா இந்த திமுகவா இருக்கட்டும், இல்லை அதை பேஸ் பண்ணவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த ரோல்ஸ் ராய்ஸ் அந்த காரு, இன்னும் அதான் அந்த வருமான வரி, அந்த இடி ரைடு, இதை பத்தியே பேசியிருக்காங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. வணக்கம் சரியா? வணக்கம் தோழர். வணக்கம். நான் அதுக்கு பதில் ம், சொல்றேன். அதாவது ம், நம்ம வந்து எப்பெல்லாம் வந்து நம்முடைய தலைவர் வந்து நேரடியாக இவர்கள் வந்து நேரடியா வந்து நம்மளை இவர்கள் வந்து பேர் சொல்றதுக்கு தைரியம் கிடையாது,
நேரடியாக பேச தைரியம் கிடையாது என்று சொல்லும்போது, எங்களுக்கு நேரடியாகவும் பேச தெரியும். நாங்க நினைத்தால் எந்த ஒரு எல்லைக்கும் மக்களுக்காக செல்வோம் அப்படின்னு எங்களுடைய தலைவர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு, நம்முடைய தலைவர் நேரடியாக இந்த விளம்பர மாடலுடைய ஊழல்களை வந்து தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். இப்ப என்ன பண்றாங்கன்னா, திட்டமிட்டு இணையதளத்துல இருக்கக்கூடிய 3ஆம் தர கைக்கூலிகளை வைத்துக்கொண்டு, இவர்கள் வந்து இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வழக்குகளாக இருக்கட்டும், இல்ல வந்து அந்த வருமான வரித்துறை ரெய்டுகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும். இது தொடர்பாக திட்டமிட்டு பொய்யான பரப்புரைகளை வந்து இவர்கள் இணையதளத்துல செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, நீங்க அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காருடைய விவகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2012 காலகட்டத்துல அந்த காருக்கான வரிகள் அத்தனையுமே நம்முடைய தலைவர் அவர்கள் செலுத்தியிருந்தார். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வெளிநாடுகள்ல இருந்து ஒரு காரை வந்து இறக்குமதி பண்றோம் அப்படின்னா, அதற்கான இறக்குமதி வரி வந்து செலுத்தப்படணும். செஸ் வரி செலுத்தப்படணும். நுழைவு வரி செலுத்தப்படணும். அது போன்ற கூடுதல் வரிகள் எல்லாமே செலுத்தி தான் அந்த காரை வந்து இங்க பயன்பாட்டிற்கு நம்ம கொண்டு வர முடியும். சோ இந்த வரிகள் எல்லாமே செலுத்தி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் அந்த காரை நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அந்த வரியை செலுத்தலைன்னா இங்க ரிஜிஸ்ட்ரேஷனே முதல்ல பண்ண முடியாது அப்படின்றது வந்து ஒரு எழுதப்படாத விதியாக தான் அன்றைக்கு காலகட்டத்துல இருந்துச்சு. சோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக அவர் என்னென்ன வரிகள் எல்லாம் செலுத்தணுமோ அதை எல்லாம் செய்து ப்ராப்பராக ரிஜிஸ்டர் செய்து அதற்கு பிறகுதான் அந்த காரை வந்து தலைவர் அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். அதே சமயத்துல நான் இவ்வளவு வரிகளை வந்து செலுத்தி வந்திருக்கிறேன், இவ்வளவு அதிகமான வரிகள், அதாவது ஒரு 100% வந்து நம்ம காருடைய விலைனா நீங்க வரிகள் எல்லாத்தோடய சேர்த்து பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 137 140% போகும். நீங்க காரினுடைய விலையை விட வரி வந்து டபுள் மடங்கா இருக்கும். சோ இவ்வளவு வரியை செலுத்தும் பொழுது இது போன்ற வெளிநாட்டு கார்களை வந்து வாங்குபவர்கள் பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட்ல வந்து ஒரு இது பண்ணுவாங்க, வழக்கு வந்து இது பண்ணுவாங்க. என்னன்னா, இவ்வளவு வரிகள் நான் செலுத்துறதுனால எனக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த காருக்கான அந்த நுழைவு வரிய வந்து எனக்கு வந்து எக்ஸம்ஷன் குடுங்க அப்படின்றத கேட்பாங்க. அப்படி இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நம்ம தலைவர் வந்து எல்லா வரிகளையும் கட்டிய பிறகுதான் அந்த எக்ஸம்ஷனை வந்து கோர்ட்ல வந்து அவருடைய உரிமையாக அவர் கேட்கிறார். வரி கட்டாம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம அவர் வந்து அந்த காரை பயன்படுத்தினார் அப்படின்னா நீங்க அதை வரி ஏய்ப்புன்னு சொல்லலாம். அப்படின்னா அதை நீங்க வந்து அரசாங்கத்தை ஏமாத்துறோம்னு சொல்லலாம். ஆனா அவர் வரிகள் எல்லாமே செலுத்திய பிறகு அவர் அந்த காரை ரிஜிஸ்ட்ரேஷனோட பயன்படுத்தும் பொழுது அவர் அந்த எக்ஸம்ஷனுக்காக அந்த நீதிமன்றத்தை நாடி அவர் கேட்கும் பொழுது அதற்கு வந்து நீதிபதி வந்து ரொம்ப வந்து அதிகப்படியான கருத்துக்களை வந்து தலைவர் மீது வைக்கும் பொழுது நாங்க இதன் அடிப்படையில தான் நாங்க அந்த பெட்டிஷனை போட்டோம், இதற்காக தான் போட்டோம், அதற்கு இந்த வார்த்தைகள்லாம் நீங்க பேசியிருக்க கூடாது, இது மிக அதிகப்படியான ஒரு வார்த்தை, இது வந்து ஒரு உள்ளத்தோட விமர்சன ரீதியில நீங்க வந்து பேசுறீங்கன்னு நம்ம நீதிபதிக்கு எதிராக நம்மளுடைய தலைவர் வந்து அந்த வழக்கையும் எடுத்து சென்று பின்பு இன்னொரு பெஞ்சுக்கு அது போகும் பொழுது அந்த வார்த்தைகள் திரும்ப பெறப்பட்டு அந்த அபராதமும் திரும்ப பெறப்பட்டு மிச்சம் இருக்கிறவுடைய அந்த நீங்க எக்ஸம்ஷன் கொடுக்க முடியாது அந்த வரியை கட்டுங்கன்னு சொன்னதுனால அதையும் செலுத்தி நம்முடைய தலைவர் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை வந்து திட்டமிட்டு பொய்யாக பிரச்சாரம் செய்து மக்கள் கிட்ட அவர் வரியே கொடுக்காம வந்து காரை பயன்படுத்துறாரு, வரி கட்டல அப்படின்னு வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து இவர்கள் முன்னெடுத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய இந்த விளம்பர மாடலின் 3ஆம் தர கைக்கூலிகள். ஏன் நம்ம நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும். இங்க வந்து நம்முடைய தலைவர் வந்து வெளிநாட்டிலிருந்து இல்லீகலாக காரை கொண்டு வந்து ஒரு அம்மர் காரை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நபர் நம்முடைய தலைவர் கிடையாது. நம்முடைய தலைவர் எப்பவுமே சட்டத்தின் பால் நிற்கக்கூடிய ஒரு தலைவர். இந்த வருமான வரி வழக்குகளை எடுத்துக்கொண்டால் கூட நீங்க வந்து இந்த 2015-16 ஆண்டு காலகட்டங்கள்ல வந்து நடத்தப்பட்ட ரெய்டுகளாக இருக்கட்டும், அதுல வந்து ஏதோ ஒரு 15 கோடி ரூபாய் வந்து சம்பளத்தை காட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த 15 கோடியும் அந்த வருமான வரி கட்டும் பொழுது அவர் கணக்கில் காட்டிதான் வருமான வரியெல்லாம் வந்து செலுத்தி இருக்கிறாரு. அது வந்து அதற்கு பிறகாக அது மேல் விதிக்கப்பட்ட சில விஷயங்களை வந்து தலைவர் அவர்கள் கோர்ட்ல வந்து கொண்டு போய் சொல்லி அதற்கான விளக்கங்களை கொடுத்து அந்த பிரச்சனையில வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட சில வந்து அந்த அபராதங்களையுமே இன்றைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 2022 அந்த வழக்கு நடக்கும்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுமே வந்து இடி ரைடு, இது ஐடி ரைடு எல்லாம் வரும்பொழுது நம்முடைய தலைவர் மிகச் சரியாக எல்லா வரிகளையும் கட்டிக் கொண்டிருக்கிறார் என்று அவர்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போன நிகழ்வுகளும் இங்க நடந்திருக்குது. இந்த அளவுக்கு நம்முடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் பால் நின்று எல்லா வரிகளையும் சரியாக கட்டிதான் இங்க வந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா திட்டமிட்டு அவர் மீது ஒரு வன்மத்துல எப்படியாவது அவருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி விட வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த 3ஆம் தர கைக்கூலிகள் இணையத்துல என்ன பண்றாங்கன்னா நம்ம தலைவர் மீது ஒரு அவதூறான பரப்புரையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய தோழர்கள் இதுக்கெல்லாம் வந்து இடமே வந்து கொடுக்கவே கூடாது.
அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா, நீங்க கடந்த காலத்துல கூட பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் ஒண்ணு வந்தது. மிகப்பெரிய சந்தோஷமாக நம்மளால கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம்னா, இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக அளவு டாக்ஸ் பேயர்ஸா இருக்கக்கூடிய நடிகர்கள்ல நம்ம தளபதி டாப் 5ல இருந்தாரு. அந்த அளவுக்கு வரியை மிகச் சரியாக அரசாங்கத்தின் பால் நின்று, சட்டத்தின் பால் நின்று அவர் கட்டி, நம்முடைய தலைவர் டாப் உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஒரு ரோல் டாப் மாடல். செகண்ட் ஆமா, டாப் 5ல ஆமா ஒருவராக இருந்தால் டாப் ஷாருக் 2ல கானுக்கு இருந்தார். ஆமா கிட்டத்தட்ட ஷாருக் 80 கானுக்கு கோடி அடுத்து ரூபாய். இந்தியாவிலேயே திரைத்துறையில் 2ஆம் இடத்துல ஷாருக் கானுக்கு அடுத்து ஆமா. அதிகமாக நேர்மையாக சல்மான் கானை விட அமிதாப் பச்சனை விட அதிகமாக வரி கட்டக்கூடிய ஏன்னா நடிகர்கள் சொல்லும்போது அந்த பேரை சொல்லலாம். மதிப்பிற்குரிய நடிகர் உதயநிதி ஸ்டாலினை விட அதிகமாக நேர்மையாக வரி கட்டக்கூடிய 2ஆம் இடத்தில் இந்தியா அளவில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் தளபதி. அதுவும் 80 கோடி ரூபாய் ஆண்டுக்கான அந்த வரியை கட்டி நம்முடைய தலைவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்போ எல்லா இடங்களிலும் தான் சரியாக இருந்து கொண்டுதான் எங்களுடைய தலைவர் நம்முடைய அனைவரையும் வழிநடத்தி இந்த கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாரு. அதனால இது போன்ற போலி விமர்சனங்கள்லாம் இந்த 3ஆம் தர இணையதள கைக்கூலிகள் வைக்கக்கூடிய பரப்புரை செய்யக்கூடிய இந்த போலி விமர்சனங்களை எல்லாம் நீங்க தோலுரித்து காட்டி இனிமேல் அவர்கள் எல்லாம் இது போன்ற ஒரு அவதூறை பரப்புவதற்கு அச்சப்படும் அளவிற்கு நம்முடைய பணிகள் இருக்க வேண்டும் அப்படின்றத மட்டும் நான் வேண்டுகோளா கேட்டுக்கிறேன். நன்றி, நன்றி. கடைசி 2 கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம். நெறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் சில கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க. பட் நம்ம கடைசி 2 கொஸ்டின்ஸ முடிச்சுக்கலாம். குமரன், நீங்க உங்க கொஸ்டின் வைக்கலாம். வணக்கம் ரமேஷ் தோழர். வணக்கம் ராஜ்மோகன் அண்ணா. ரமேஷ் தோழர், என்னோட கொஸ்டின் வந்து உங்களுக்கு தான். இப்போ வந்து என் கொஸ்டின் என்னன்னா வந்து இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நம்ம டிவிகேவை பத்தி வந்து பாசிட்டிவ் நியூஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எதுவும் வந்து பெருசா வந்து போடுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம விமன்ஸ் டே அன்னைக்கு வந்து முன்னெடுத்த எந்த போராட்டங்கள் எதுவும் வந்து பெருசா வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரல. அதே மாதிரியே நம்ம டிபேட்ஸ்லயும் நிறைய வந்து நம்ம பார்க்க முடியறது இல்லை. ஆனா டிவிகேன்ற பேர்ல சில பேர் யாரோ அபிஷியலா இல்லாத நிறைய பேரை உட்கார வச்சு வந்து நிறைய வந்து டிபேட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி ப்ரோ பாக்குறீங்க? அதாவது நம்முடைய மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து இது தொடர்பாக ஒரு நெடிய அறிக்கையை வந்து சமீபத்துல சில நாட்களுக்கு முன்பு கொடுத்திருந்தாங்க. அதாவது இந்த தொலைக்காட்சி செய்தி விவாதங்கள்ல வந்து இந்த ஆளுகின்ற விளம்பர மாடல் என்ன பண்றாங்க அப்படின்னா, தாவேகாவிற்கு துளியும் சம்பந்தம் இல்லாத, இல்ல தாவேகாவுடைய ஆதரவாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய சிலரை வந்து மீடியாக்கள்ல வந்து பேச அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உள்ளே அனுப்பி வைத்து, அவர்களுக்கு நம்மளுடைய கட்சியினுடைய ஸ்டாண்ட்ஸ் தெரியாது, நம்ம கட்சியினுடைய கொள்கைகள் பற்றி தெளிவான புரிதல்கள் இருக்காது, நம்ம எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி தெரியாது, நம்மளுடைய செயல்களை பற்றி அவர்களுக்கு தெரியாது. இவர்களை போன்ற ஆட்களை எல்லாமே சில பேரை வந்து இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, மறைமுகமாக இன்ஃப்ளூயன்ஸ் செய்து தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி இது போன்ற டிபேட்கள்ல வந்து பேச வைக்கக்கூடிய வேலைகள்ல இறங்கிட்டாங்க. அதே போல இதற்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிபேட்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விளம்பர மாடலுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல உட்கார்ந்துகிட்டு நம்முடைய கழகத்தை பத்தியும் செயல்பாடுகளை பத்தியும் தலைவரை பத்தியும் மிக அவதூறாக பேசக்கூடிய ஒரு ஆபாச பேச்சாளர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா உட்கார வச்சு அவர்களுடைய அந்த கருத்துக்களை வந்து திணிப்பதற்காக, நம்முடைய தலைவரை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் திணிப்பதற்காக அவர்களை கொண்டு அந்த இடத்துல அமர வச்சுட்டு அவர்களுக்கு எதிராக நம் கழகத்தை பற்றி துளியும் சம்பந்தம் இல்லாம எதுவுமே தெரியாதவர்களை வந்து இவர்களுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி ஆதரவாளர்ன்ற பேர்ல உட்கார வச்சு இவர்களுடைய கருத்து திணிப்பு நாடகத்தை நடத்துவதற்காக இது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சித்தரித்து இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து எதுவுமே கழகத்தினுடைய கருத்து கிடையாது, கழகத்தினுடைய நிலைப்பாடு கிடையாதுன்னு அப்படின்றத நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா ஆனந்த் அவர்கள் வந்து மிக தெளிவாக ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துட்டாரு. ஆனாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எனக்குடைய விளம்பர மாடல் என்ன பண்ணுதுன்னா, பல்வேறு விவாதங்கள்ல தாவேகாவை வந்து திட்டமிட்டு குரல் வலையை நெரிக்கக்கூடிய பல செயல்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா ஒரு காலமும் எங்களுடைய குரல்களை வந்து இந்த ஆட்சியாளர்கள் நெருக்க முடியாது, ஒடுக்க முடியாது, எங்களை அடக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கு எங்களுடைய தோழர்களை பாருங்க, நாங்க வந்து இன்றைக்கு இந்த விளம்பர மாடலுடைய கரப்ஷன்ஸை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட 50,000 தோழர்கள் இன்றைக்கு இங்க வந்து இந்த சாதாரண தொண்டர்கள் பேசுறத வந்து இங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்களுடைய கருத்துக்களை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை விட ஒரு பெரிய சக்தி எங்களுக்கு என்ன வேணும்? நீங்க எங்களை எங்க வேணாலும் முடக்கலாம். ஆனா எங்கள் தோழர்கள் மத்தியில, அவர்களுடைய அன்பிற்கு மத்தியில எங்கள் தலைவரையும் எங்கள் கழகத்தையும் எங்களையும் நீங்க என்றைக்குமே முடக்க முடியாது. ஏன்னா எங்களுடைய தோழர்கள் அன்பு ஆதரவு எல்லாமே இருக்கிறதுனாலதான் இங்க ஒவ்வொரு தோழனும் சும்மா கூர்த்திட்டிய ஆயுதம் போல ஷார்ப்பா இருந்து எங்கள் தலைவரை 2026 எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்து மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட
வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்க ஒடுக்குனாலும் எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கும். சிறப்பு சிறப்பு ரமேஷ் ப்ரோ. கடைசி கேள்வி அலெக்சாண்டர் கேட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு எண் நோட்டோட முடிச்சுக்கலாம். ஓகே, ராஜ்மோகன் ப்ரோ, உங்களுக்கு தான். இப்போ நம்ம கட்சியில ஒரு சில விமர்சனம் வைப்பாங்க. நம்ம தளபதி பத்தி நம்மளுக்கு தெரியும். ஆனா வெளியில இருந்து வேற ஒருத்தவங்க நம்மள ஏக்கறாங்க, இல்ல நம்ம கட்சியிலேயே வேற ஒருத்தவங்க வந்துட்டு தளபதியை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்ற விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நன்றி நன்றி, கேள்விக்கு நன்றி. முதல் விஷயம், விமர்சனத்துல நல்ல விழுமியங்கள் இருந்தா அதை எடுத்துக்கணுங்க. யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. தந்தை பெரியாரே அதான் சொல்வாரு. நான் சொல்வதாலேயே எல்லாத்தையும் நம்புறாத. வீட்டுக்கு போ, சிந்தி, உன் சிந்தனைக்கு எது சரின்னு படுதோ அதை செயல்படும்பார். இங்க என்ன பிரச்சனை தான் நெறைய பேரு விமர்சனம் சொல்கிற நெறைய பேர் விமர்சனம் சொல்றதுல அவதூறு பரப்புறாங்க. சிந்திக்க மாட்றாங்க. இப்ப ஆக்கப்பூர்வமான விமர்சனம் என்ன? இப்ப என்ட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. கடந்த சில மாதங்களா பத்திரிகை அட்டை படங்கள்ல வரக்கூடிய தலைப்பு செய்திலாம் பாருங்க. ஒரு தலைப்பு செய்தி. வீட்டை மூடு, டெல்லிக்கு ஓடு, அரண்டு போன துரைமுருகன் அவர்கள். அணை கட்டும் அமலாக்கத்துறை. இப்ப இத மேலோட்டமா பார்க்கும்போது, அவருடைய படத்த போட்டு அவர விமர்சனம் பண்றாங்கன்னு தோணும். அள்ளி சுருட்டும் மண், மணல் மாஃபியாக்கள். கண்மூடி கிடக்கும் அரசு, கொள்ளை போகும் ரூபாய் 10,000 கோடி. ஒரு ஜேசிபி எந்திரம் மணல் அள்ளுற மாரியும் அமைச்சருடைய போட்டோயும் போட்டிருக்கிறாங்க. இந்த சித்திரத்தை பார்த்து, விமர்சனத்தை பார்த்து இதற்காக கோபப்படுவதை விட, அந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்ன யோசிக்கணும்? ஒரு காலத்துல மலைக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தோம். கோயிலுக்கு போவோம் எல்லாருமே. மலைக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு இன்னைக்கு மலையவே மொட்டை அடிச்சு சாப்பிட்டுட்டாங்க. ஒரு காலத்துல ஆத்துல போய் படையல் போட்டு குடும்பத்தோட சாப்பிடுவோம். இன்னைக்கு ஆத்து மணல படையல போட்டு தின்னுட்டாங்க. மீனை பிடிச்சு சுட்டு சாப்பிட்டாங்க. இன்னைக்கும் மீனவர்களை தான் சுட்டு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது விமர்சனங்கள்ல இருந்து சுற்றுச்சூழல் சார்ந்து, கிளைமேட் சேஞ்ச் சார்ந்து எந்த அக்கறையும் இல்லாமல் பண வெறி, பணத்தாசை பிடித்து இப்ப ஒருத்தருக்கு ஒரு பிரியாணி வாங்கி தரீங்க. போதும் பார், ரொம்ப பசி, மிகுந்த பசி. 2 பிரியாணி அதுக்கு மேல சாப்பிட முடியாது. சாப்பாடோ, உணவோ, உடையோ, உடல் சார்ந்த இன்பமோ ஒரு லிமிட்டுக்கு மேல போதும்னு சொல்லிடுவான் ஒரு மனிதன். ஆனா இந்த பணம் இருக்கு பாருங்க, இந்த அதிகார வெறி இருக்கு பாருங்க, எவ்வளவு கொடுத்தாலும் போதாது, போதாது. நீ எவ்வளவு சேர்த்தாலும் ஒரு 2 இட்லிக்கு மேல சாப்பிட முடியாதுயா? அப்ப இந்த விமர்சனங்கள் இந்த சமூகத்துல, சமூக ஊடகங்கள்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அடுத்தடுத்து இவங்க சொல்லக்கூடிய இந்த விமர்சனங்கள்ல இருந்து நல்ல விஷயங்களை இந்த ஆளுங்கட்சி ஏத்துக்கணும். அத அவங்க செய்ய மாட்றாங்க. எத்தனையோ பத்திரிக்கையாளர்கள் நம் மீது கடுமையான விமர்சனங்கள் சொல்வாங்க. அவர்களை கூட மதிப்போட தான் நான் ஹேண்டில் பண்ணுவேன். ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். உங்க பத்திரிக்கையாளர்கள்ல நானும் அந்த அதர் சைடு 22 வருஷம் ஊடகத்துல இருந்திருக்கேன். நம்ம பத்திரிக்கையாளர்கள்ல எத்தனை பேர் வீட்டுக்கு வந்து போனை பறிச்சு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எஃப்ஐஆர் காவல்துறை சார்ந்து யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லாம காவல்துறை வெப்சைட்ல இருந்து யார் எடுத்தாங்கன்னு சொல்லி அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உங்களுக்கு சொத்து எவ்வளவு, உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டிங்க, இப்படியெல்லாம் எஸ்ஐடி டீம் விசாரித்ததாக எத்தனை பத்திரிகையாளர்கள், பத்திரிகையாளர் சங்கம் ரோட்ல இறங்கி போராடிச்சு. அப்ப விமர்சனங்களை பொறுத்து கொள்ளாத அதிகாரத்தில் இருக்காங்க பாருங்க, அவர்களும் இந்த விமர்சனத்துல இருந்து ஏதாவது கத்துக்கணும். நம்ம மீது அவதூறுகளை வாரி வீசுறாங்களே, அவர்கள் அவங்கள முதல்ல சுய விமர்சனம் செஞ்சுக்கணும். அதையும் தாண்டி நல்லா இருக்கணும், நாம நல்லா இருக்கணும்னு யாராவது நமது நலன் விரும்பிகள் நல்ல பல விஷயங்களை சொன்னாங்கன்னா, அதில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்களை நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். விமர்சனத்துக்கு அஞ்சுபவர் அல்ல நம்மளுடைய தலைவர் தளபதி. அவரு பார்க்காத ட்ராலா, அவரு பார்க்காத விமர்சனமா? முதல் படத்துல இருந்து, முதல் பத்திரிகை செய்தியில இருந்து, இதெல்லாம் மூஞ்சா, இவரெல்லாம் நடிக்க வந்துட்டாரான்னு எழுதின அதே கரங்கள். பெருமையோடு சொல்றேன். வீடியோஸ் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. பாகிஸ்தான்ல இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய உறக்க ஒலிக்கும் ஊடகங்கள்ல பிரேக்கிங் நியூஸ்ல என் தலைவர் வந்துகிட்டு இருக்கார். அவர் தொட்டதெல்லாம் தலைப்பு செய்தி, பேசுவதெல்லாம் பிரேக்கிங் நியூஸ். அவர் ஒரு அறிக்கை விட்டார்னா, இன்னைக்கு வடநாட்டு ஊடகங்கள்ல பிரைம் டைம்ல இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. டாஸ்மாக் ஸ்கேம பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவர் ஒரே ஒரு மேடையில பேசிட்டார்னா, அடுத்த 10 நாளுக்கு எல்லா நியூஸ்லயும் பிரைம் டைம்ல அதுதான் டாபிக், அதுதான் டிபேட். அப்ப அப்படிப்பட்ட விமர்சனத்தாலேயே வளர்ந்தவர் நம்முடைய தலைவர். அவரின் தொண்டர்களாக இருக்கிற நாம் விமர்சனத்தை வரவேற்போம், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். நன்றி. கண்டிப்பா. அதே மாதிரி இந்த அவதூறு பரப்புற மாதிரியான விமர்சனங்களை நம்ம கண்டுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா? இப்போ தளபதி யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க, அவர் முடிவா அவர் எடுக்கிறாரா? இந்த மாதிரினா ஒரு இருக்கீங்களா? என்ன ஒரு பேஸ்லெஸ் இதுக்கெல்லாம் சொல்லுங்க. கேக்குதா ரமேஷ்? கேக்குது. ஓகே. அது நீங்களே சொன்ன மாதிரி அவதூற அள்ளி வீசுறாங்கல்ல. ஹரிஷ் இந்த பிரதர் அள்ளி இருக்கீங்களா? வீசக்கூடிய கேக்குது ரமேஷ் ரமேஷ். கேக்குதா? ரமேஷ் கேக்குதா உங்களுக்கு? கேக்குது. எனக்கு கேக்குது நீங்க பேசுறது. சரி, ஆனா அவர் இல்லன்னு நினைக்கிறேன். நம்ம எண்டு பண்ணிடுவோம் இத.
ரமேஷ், எனக்கும் எனக்கு கேக்குது. கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? எனக்கு கேக்குதுன்னா உங்களுக்கு கேக்குதானே? எனக்கும் கேக்குது. சுருக்கமா அதுக்கு மட்டும் பதில் ஆ, சொல்லி நிறைவு செஞ்சுருவோம். ஆமா. அது அவதூறுகள் என்பது அடிப்படை ஆதாரங்கள் ஏதும் இல்லாதவை. அது வந்து இந்த இப்ப இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் எந்த ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது. யாராலும் இயக்கப்படவில்லை நம்முடைய தலைவர். சொல்லப்போனா கோடிக்கணக்கான மக்களை இயக்கும் மாபெரும் காந்தமாக இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலையும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை ஒரு இயக்கமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார். தனிமனித இயக்கமாக இருக்கிறார். தமிழர்களின் இயக்கமாக இருக்கிறார். தமிழ் மண்ணின் நலம் சார்ந்த தனிமனித இயக்கமாக இருக்கிறார். அவதூறுகளை அள்ளி வீசுறவங்கள தாண்டி நம்ம போயிட்டே இருப்போம். அவங்களால அது மட்டும் தான் பண்ண முடியும். நாம் அடைவதற்கு உயர்ந்த லட்சியங்கள் இருக்கு. நான் சொன்ன மாரி ஐநா சபை வரைக்கும் நம்ம போ வேண்டியது இருக்கு. அதனால இந்த மாரி அவதூறுகளோடு நம்ம நேரத்தை விரயம் செய்து கொண்டிருக்க வேண்டாம். அதை மட்டும் தான் அவர்கள் செய்வார்கள். அதை தாண்டி அவர்களுக்கு எதுவுமே செய்ய தெரியாது. ஓகே. ரமேஷ் ப்ரோக்கு நான் நன்றிண்ணா, பேசுறது நன்றி. கேட்கலையா? அ ம். இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை எனக்கும் அண்ணனுக்கும் வழங்கிய எங்களுடைய அன்புக்குரிய தலைவர் தளபதி அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் இந்த நேரத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அதேபோல இவ்வளவு நேரமாக எங்களுடைய கருத்துக்களை எல்லாமே வந்து நீங்க கேட்டு, அதையெல்லாம் வந்து நீங்க இவ்வளவு கொஸ்டின்ஸ் வச்சு, ஆக்கப்பூர்வமாக இத எடுத்துட்டு போன அனைத்து இணையதள தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா இணையதள தோழர்களுடைய பங்கு வந்து மிகப்பெரிய அளவுல நம்முடைய கழகத்தை பொறுத்தவரைக்கும் இருக்கிறது. ஏன்னா இத வந்து நம்ம காசு குடுத்து இணையதளத்துல ரூ. 200க்கு போஸ்ட் போடுற கூட்டம் நம்மளுடைய கூட்டம் கிடையாது. நம்மளுடைய தோழர்கள் அத்தனை பேரும் தலைவருக்காக ஒவ்வொருத்தரும் தன்னையே ஆயுதமாக்கி இணையதளத்துல வந்து தோழர்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். முக்கியமாக இது போன்ற நல்ல ஒரு ஸ்பேஸ் டைம வந்து உருவாக்கி குடுத்து, இந்த ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்ட மக்கள் விரோத போக்குகளை வந்து செய்கிறார்கள், நம்முடைய கழகத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு, நம்முடைய தலைவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு என்பதை வந்து உங்கள் அனைவரிடமும் கொண்டு சேர்க்க உதவிய இந்த விஜய் ஃபேன்ஸ் நெட்வொர்க் பேஜோடைய ஹரிஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஹரிஷ். நீங்க தொடர்ந்து இது போன்ற பல ஸ்பேஸ்கள வந்து நீங்க கண்டக்ட் பண்ணணும். பல பேர வந்து நீங்க பேச வைக்கணும். கண்டிப்பா வந்து சிறப்பான முறையில இதே போல வந்து நம்ம செயல்படுவோம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அனைவருக்கும் தமிழ் வணக்கம். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. ஆஸ் எ எண்ட் நோட்டா வந்து சொல்லிக்கிறேன். அது விஎஃப்என்லயும் நெறைய தோழர்கள் எல்லாருமே பேக் ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்காங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸ்ல. அதாவது ஐடி விங் எப்போ தொடங்க போறோம்? அப்புறம் மாவட்ட தலைவர்களோட பெயர்கள் எல்லாம் பப்ளிக்கா வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரியில வந்து வச்சா எல்லாருக்கும் வசதியா இருக்குன்ற மாரி நெறைய விஷயங்கள் நீங்க வந்து வச்சிருக்கீங்க. கண்டிப்பா இதுக்கான பதில்கள்லாம் கூடிய விரைவில அத உங்களுக்கு வந்து நீங்க வந்து அஃபிஷியலா ஹியர் பண்ணுவீங்க. அண்ட் அபௌட் ஐடி விங் எல்லா ப்ராசஸும் வந்து அதிகாரப்பூர்வமாக நம்ம எல்லாருக்குமே கேக்குதா? நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நான் அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் பொறுமை காத்துக்கோங்க. எல்லாமே சிறப்பான முறையில நம்ம கட்சியின் பொறுப்புல இருக்கவங்க எல்லாத்தையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாமே இஸ் கம்மிங். குட் திங்ஸ் ஆர் கம்மிங். ஓகே. சோ தேங்க் யூ ஆல். இதோட இந்த ஸ்பேஸ் எண்ட் பண்ணிப்போம். ஆனா நன்றிண்ணா. உங்களுக்கும் நன்றிண்ணா. பாய். தேங்க் யூ. டேக் கேர். பாய்.